செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு கிரி, திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கிரி உள்ளார். அவருடன் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் இந்த சம்பவங்கள் குறித்தும் நாம் கேட்டறிவோம். சார் வணக்கம். அதாவது 79 சட்டமன்ற உறுப்பினர்களை தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இரண்டாவது நாளாக இங்க வந்து எல்லாம் வாயில் காவல நின்றுட்டு இருக்கிறீங்க. அடுத்த கட்டம் என்ன பண்ண போறீங்க? அடுத்த கட்டம் என்பது முதலிலே நாட்டு மக்களுக்கு ஒரு உண்மையை சொல்லையாக வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு மக்கள் பிரச்சனை செய்யாமல் எங்கள் சுயபுராணம் பாடுவதாக அந்த நாட்டு மக்கள் நினைக்கிறார்கள். அதை முதலிலே இந்த நாட்டு மக்களுக்கு நான் புதிய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என் புதிய அனுபவங்கள், என் பல கனவுகளோடு என் பின்தங்கிய தொகுதிக்கு பல விஷயங்கள், பல நிகழ்ச்சிகள், பல நல்லது நடக்க வேண்டும், பிற அந்த தொகுதி முன்னேற வேண்டும் என்ற கனவுகளோடு வந்த என்னை இந்த அதிமுக அரசு அந்த கனவுகளை தகர்த்து விட்டது. எப்படி தகர்த்து விட்டது என்று சொல்ல வந்தால், ஒரு அதிமுக உறுப்பினர் பேச வேண்டும் என்று சொன்னால் அவர்களை தேர்ந்தெடுத்த அவர்கள் முதலமைச்சரை பற்றி அவர்கள் பேசிக்கொள்வது நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் அவையின் மரபு என்பதை எங்களுக்கு தெரியவில்லை என்று எப்போது பார்த்தாலும் சட்டமன்ற பேரவைத் தலைவர் சொல்லுகிறார். இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு தவறான தகவலை பதிவு செய்கிறார். நான் புது உறுப்பினர், எனக்கே அவை மரபுகளை எல்லாம் தலைவர் கலைஞர் அவர்களும் எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் எங்களை ஆளாக்கியவர்கள் எங்களுக்கு சொல்லிதான் அனுப்பியிருக்கின்றார்கள். சபை மரபு என்பதே ஒரு உறுப்பினரை நேரடியாகவோ மறைமுகமாக ஒரு குறிக்கின்ற வகையில் பேசக்கூடாது என்பதே சபை மரபு. ஆனால் 6 முறை சபை உறுப்பினராக இருந்து அவை பேரவை தலைவராக இருக்கின்றவருக்கு இது தெரியும். ஆனால் தெரிந்தும் நாட்டு மக்களுக்கு ஏதோ திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தான் தவறாக நடந்து கொள்கிறார்கள், வெளிநடப்பு செய்ய வேண்டும் என்று நடந்து கொள்கிறார்கள் என்று பேசுகிறாரே தவிர, ஆனால் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை கண்டிப்பதும் இல்லை, அவர்களை சொல்லுவதும் இல்லை. அதே நேரத்தில் வந்து அவையில் திமுக உறுப்பினர்கள் என்னை கேலி கிண்டல் செய்கின்றனர் என்று அவர் சபாநாயகர் தெரிவிக்கிறார். உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் எங்களுடைய உறுப்பினர் நடந்து கொண்டதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூட அவர் பதிவு செய்திருக்கிறார். அப்ப அது போன்ற சம்பவங்கள் இருக்கிறதுனால தானே இப்ப இந்த மாதிரியான சஸ்பெண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இல்லை, இது மன்னிப்பு கேட்கின்ற அளவுக்கு எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் நடந்து கொள்கிறார் என்பது அவர் பெருந்தன்மையை காட்டுகிறது. எப்படி அது பெருந்தன்மை காட்டுகிறது என்று சொன்னால், நாங்கள் ஏதோ அங்கள் தகாத வார்த்தைகளை பேசவில்லை. ஜனநாயகம் வேண்டும் என்று நாங்கள் கோஷம் எழுப்பினோம், ஜனநாயகத்தில் நீதி வேண்டும் என்று கோஷம் எழுப்பினோம். இதெல்லாம் சபைக்கு ஒவ்வாத வார்த்தைகள் தான். ஆனாலும் ஜனநாயகம் மறுக்கப்படும் போது ஜனநாயகம் வேண்டும் என்று குரல் எழுப்புவதையே எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் தவறாக கருதுகிறார். ஏன்னா சட்டமன்றத்தில் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது, இப்படி ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காக அவர் பெருந்தன்மையை வெளிப்படுத்துகிறது. ஆனால் இந்த பெருந்தன்மையோடு பேரவைத் தலைவர் நடந்து கொள்ள வேண்டும் என்று புது உறுப்பினர் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றிங்க.